கண்ணெதிரே தோன்றினாள். சக்தி, ஏமா இப்படி பண்ற? நான் தான் காரை தொடச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல. தெரியாத வேலையை செஞ்சு அவர்கிட்ட இப்படி திட்டு வாங்கிட்டியம்மா. என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அப்பா பரவாயில்லப்பா, முதலாளி தானே திட்டினாரு, ஏதோ கோவத்துல திட்டிட்டு போறாருப்பா. அப்பா இப்ப உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, லேசா கொஞ்சம் கேரா இருந்ததுமா. மாத்திரை போட்டதும் சரியா போயிடுச்சுமா. சரிப்பா. சரிம்மா, நீ போய் வேலையை பாருமா. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டில் இருக்கன்னு நானும் பார்க்கறேன். அனிதா, என்னாச்சு? அந்த சக்தியை மம்மி விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அத்தை. பெர்மிஷன் கேட்டுட்டு தான் ரூம்குள்ள வரணும்னு சொன்னா என் பொண்ணு சொல்றதா சரி, இனிமே இவ சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுன்னு தானே சொல்லிருக்கணும். ஆமா, அப்படிதான் சொல்லிருக்கணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? அவ எப்படி நடந்துக்கிட்டாலும் முதல்ல நான் தன்மையா சொல்லி கொடுக்கணுமா, அப்புறம் அவளோட நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுமா. அவங்க இப்படி சொன்னதும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா அத்தை. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா? உங்க அம்மா அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்தே ஐம்பொன் சிலை மாதிரில அவளை ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. தங்க தட்டுல சாப்பிடுற நீயும் ஈய தட்டுல சாப்பிடுற வேலைக்காரியும் அவங்களுக்கு ஒரே மாதிரி தெரியுது. இந்த கொடுமையெல்லாம் நான் எங்கதான் போய் சொல்றது? என்னால எந்த ஒர்க்லயுமே கவனம் செலுத்த முடியல அத்தை. எங்க அம்மா அவ மேல பாசம் காட்டுறத என்னால தாங்கிக்கவே முடியல. அவங்களே அவளை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி ஏதாவது பண்ணி ஆகணும் அத்தை. உன் அம்மாவுக்கு அவ மேல கோவம் வர மாதிரி நாமளும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம், ஆனா எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குதே. சக்தி, சக்தி, இதோ வந்துட்டேன்னு. சக்தி, அண்ணே. சக்தி, நம்ம வீட்ல இருந்த உன்னோட காலேஜ் புக்ஸ்ல எடுத்துட்டு வர சொன்னல, மொத்தம் இந்த பேக்ல தான் இருக்கு. இந்தா புடி, வாங்கிக்கமா. ஐயோ இருங்க அத்தை, போக வேணாம். எதுக்குமா தேங்க்ஸ்லாம்? நீ விருப்பப்பட்ட மாதிரியே கரஸ்லயே நீ டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுங்கிறத என்னோட ஆசையே. என்ன அத்தை அது? அரியர்ஸ் இல்லாம நான் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. உனக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சக்தி. ஆனா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உனக்கு வீட்டு வேலை பார்க்கறதுக்கே நேரம் சரியா இருக்குமே. அதுக்கப்புறம் எப்படி நேரம் ஒதுக்கி படிப்ப? பேசாம ருத்ரா மேடம் கிட்டயே நீ படிக்கிற விஷயத்த சொல்லிட்டனா எந்த சிரமமும் இல்லாம அவங்களே உன்னை படிக்க வச்சிருவாங்கல்ல. இங்க பாரு, மேடம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு சக்தி. அண்ணே, ருத்ராமா கிட்ட சொன்னா கண்டிப்பா என்ன படிக்க வச்சிருவாங்க, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்கன்னு. நான் ஒரு வேலைக்காரியா இருந்து அவங்களுக்கு சேவகம் பண்றத பாக்கியமா நினைக்கிறேன்னு. அத நான் இழக்க விரும்பலன்னு. ருத்ராமாவோட கவனத்துக்கே போகாம நான் டிகிரிய கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நான் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் சொன்னா அப்பா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல. அந்த சந்தோஷத்தை பார்க்கணுங்கிறது தான் ஏன் ஆசைன்னு. நிச்சயமா உன் ஆசை நிறைவேறுமா? அண்ணே, எனக்கு நல்லது பண்றேன்னு ருத்ராமா கிட்ட நான் படிக்கிற விஷயத்த சொல்லிராதன்னு. இங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிம்மா. சரி சக்தி, ருத்ராமா என்ன ஒரு சைட்டுக்கு போக சொல்லிருக்காங்க. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்பணுமா? வரேன். சரிண்ணே. முதல்ல நம்ம கம்பெனியை கூட்டி பெருக்கிறதுக்கு வந்தான். அப்புறம் அம்மாவோட சப்போர்ட்ல நம்ம வீட்டுக்குள்ளேயே வேலைக்காரியா வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ
நம்ம யாருக்குமே தெரியாம டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு ஏன் மம்மியை சந்தோஷப்படுத்த போறாளாம். அவளுக்கு எவ்வளவு பெரிய பேராசை பாத்தீங்களா அத்தை? இவளை நாம படிக்க விட்டுறக்கூடாது மருமகளே. படிச்சு டிகிரி வாங்கிட்டான்னு வெயி, நம்ம கம்பெனிலேயே இவளுக்கு உங்க அம்மா பெரிய போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல வேலைக்காரி நமக்கு முதலாளி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்பவும் உன் அம்மா அவ வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க. ஆமா அத்தை, இவ படிக்க கூடாது. படிச்சா நமக்கு தான் ஆபத்து. என்னாச்சு திவ்யா? ஏன் வண்டி தள்ளிட்டு வரீங்க? பெட்ரோல் இல்லையா? அதெல்லாம் டேங்க் ஃபுல்லா இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? வந்துட்டே இருந்தேன், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஸ்டார்ட்டே ஆகல. சரி, வண்டி என்கிட்ட கொடுங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அடடா, நம்ம பையன் திவ்யாவுக்கு ஹெல்ப் பண்றத பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது வெறும் ஹெல்ப் மட்டும் தானா, இல்ல இவங்களுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா தெரியலையே. அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம். ஸ்டார்ட் ஆகல திவ்யா, மெக்கானிக் கிட்ட விட்டு தான் பார்க்கணும். ஆமா, நீங்க ஏன் இப்படி டூ வீலர்ல இருந்து கஷ்டப்படுறீங்க? அதான் வீட்டுல அத்தனை கார் இருக்குல்ல, அதுல ஏதாவது ஒரு கார் எடுத்துட்டு போயிட்டு வரலாமே. இல்ல அருண், நான் காஸ்ட்லியான கார்ல தான் வருவேன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஷோ ஆஃப் காட்டிக்கிறதுல எனக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நானும் ஒரு சராசரி பொண்ணு தான், அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். சக மனுஷங்களோட முகத்தையே பார்க்காம கார்லயே போய் கார்லயே வந்தா என்ன சுவாரஸ்யம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க. ஆமா திவ்யா, அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காதுதான். அதனாலதான் நான் டூ வீலர்ல வரேன். இதுல டிராவல் பண்ற சந்தோஷம் இருக்கே, அது ஒரு தனி சுகம். சுத்தியும் வேடிக்கை பார்த்துட்டு மழை வந்தா வண்டியை ஓரம் கட்டிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு கடை தாழ்வாரத்துல கூட்டத்தோட கூட்டமா ஒதுங்கி நிக்கிற சுகம் இருக்கே, அது வேற லெவலுங்க. மழையும் வெயிலும் தூசி காத்தும் நம்ம மேல படணுங்க, அதுதான் அழகே. இதெல்லாம் என்னால எப்படி இழக்க முடியும்? நீங்க ரொம்ப ரசனை உள்ள பொண்ணா இருக்கீங்க திவ்யா. உண்மையாவா? ஆமா. தேங்க்ஸ். டேய், அந்த பொண்ணு ரசனையா பேசுதுன்னு பாராட்டினா மட்டும் போதாதுடா. அவ பாராட்டுற மாதிரி நீயும் பதிலுக்கு பேசடா மக்கு மக்கே. உன் தங்கச்சி அனிதாவை அந்த வீட்டுக்குள்ள பணக்காரியா வாழ வச்சுட்ட. நீயும் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு
அந்த வீட்டுக்கு மருமகனா போயிட்டேன்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும்டா. சரிங்க திவ்யா, உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க ஒரு கேப் புக் பண்ணி போயிடுங்க. நான் உங்க வண்டியை மெக்கானிக்கிட்ட விட்டு சரி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன். ஹலோ, எங்களுக்கு கேப் புக் பண்ணி போக தெரியாதா? அது நீங்க தான் சொல்லணுமா? நான் எதுவும் தப்பா சொல்லலையே. எம்எல்ஏ ஏன் கோபப்படுறீங்க? கோபப்படாம என்ன பண்ணுவாங்களா? ஆக்சுவலா உங்க பைக்லயே என்ன கூட்டிட்டு போய் காலேஜ்லயே டிராப் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் தெரியுமா? என்ன சொல்றீங்க திவ்யா? என் பைக்ல உங்களை கூட்டிட்டு போறதா? ஐயோ வேணாங்க, அதெல்லாம் சரியா இருக்காது. ஏன் சரியா இருக்காது? நான் உங்க கம்பெனில வேலை பார்க்குற சாதாரண ஸ்டாஃப். நீங்க எங்க முதலாளி அம்மா வீட்டு பொண்ணு. நீங்க எங்க கூட பைக்ல வர விஷயம் மட்டும் இந்து மேடம்க்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்போ என்ன டிராப் பண்ண மாட்டீங்க அப்படிதானே? என்ன மன்னிச்சிருங்க திவ்யா, நீங்க கார் புக் பண்ணி போயிடுங்களேன். ஹலோ, காலேஜ்க்கு எப்படி போகணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். இந்த வண்டியை மெக்கானிக் கிட்ட கொடுத்து பக்காவா சர்வீஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. புரிஞ்சுதா? ஓகே திவ்யா. ஐயோ, சரியான தத்து எனக்கு மகனா பிறந்திருக்கானே. அவளுக்கு இவன் மேல விருப்பம் இருக்கிறதுனால தானே நான் உன் கூட பைக்ல வரேன், என்ன காலேஜ்ல டிராப் பண்ணுன்னு சொல்றா. இவன் என்னடான்னா அவளை கேப் புக் பண்ணி போக சொல்றான். இவனெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அருண், நீ அவளை லவ் பண்ணி தான் ஆகணும். லவ் பண்ண பப்ப வீட்டுக்குள் வந்த திருடனை குடும்பமே பிடித்து குமுறு குமுறு என்று குமுறியது. அடடடடடா, வீரத்துக்கு பேர் போன குடும்பமா இருக்கும் போலயே. அடுத்து என்ன செய்தி? யானைகள் அட்டூழியம். அதுங்க வாழ்ற இடத்தை அபகரிச்சு வச்சுக்கிட்டு நாம தான் அட்டூழியம் பண்றோம். இதுல யானைகள் அட்டூழியமா? கொடுமை. ஐயா, சொல்லு சண்முகம், என்ன விஷயம்? பேப்பர் கடைக்காரர் வந்திருக்காரு. கடைக்காரர் ஏன் வந்திருக்காரு? வழக்கமா பேப்பர் போறதுக்கு பையன் தானே வருவா. அவன் கூட காலையில வந்து பேப்பர் போட்டு போயிட்டானே. நான் டிஃபன் சாப்பிட்டு ஒரு முறை படிச்சேன், ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு முறை படிச்சேன், அப்புறம் பக்கோடா டீ எல்லாம் குடிச்சிட்டு ஒரு முறை படிச்சேன். இப்ப இதோ வடை சாப்பிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். மொத்தமா 4 தடவை படிச்சிட்டேன். இதுக்கு மேல அப்படி என்ன புது நியூஸ் வந்திருக்கு? ஐயா, புதுசா வரலங்க ஐயா. பழைய கடைக்காரர் தான் எப்பவுமே வந்து மாசம் மாசம் நம்ம கிட்ட பேப்பர் எடுப்பாரு. அவர் தான் வந்திருக்காரு. ஓ, அந்த ஆளா? சரி சரி, வர சொல்லு. சரிங்க ஐயா. இருபத்தி 4 மணி நேரமும் எதையாவது தின்னுக்கிட்டே இருக்கிறது. இந்த மனுஷனுக்கு எப்படிதான் வாய் வலிக்காம இருக்குதோ தெரியல. அத்தை, புதுசா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்கும். கண்டினியூவா பண்றவங்களுக்கு வலி தெரியாது. அந்த மாதிரிதான் மாமாவும். அவருக்கு வலி எல்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு வாய்க்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்காரு. இந்த மாதிரி மானங்கெட்ட பயிற்சி எல்லாம் இவரால மட்டும்தான் பண்ண முடியும். வேற யாராலையும் பண்ண முடியாது. யார பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கீங்க? சத்தியமா உங்களை பத்தி இல்ல. சாப்பிடுங்க. சார் பாப்பா. சரி, பேர்ச்சம்பழம் கொண்டு வந்திருக்கியா? ஐயோ இல்ல சார், மறந்துட்டு வந்துட்டேன். அட என்னப்பா நீ, போன மாசமா உங்ககிட்ட சொன்னல பேப்பர் எடுக்க வரும்போது கண்டிப்பா பேர்ச்சம்பழம் கொண்டு வரணும்னு. மறந்துட்டு நான் சல்ட்ட பொறுப்பு இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு முறை மட்டும் பொறுத்துக்கோங்க சார். அடுத்த மாசம் வர்றப்போ நிச்சயமா வாங்கிட்டு வந்துடுறேன் சார். அடுத்த மாசமும் இப்படியே நீ மறந்துட்டு வந்தேன்னா எங்க வீட்டுல இருக்கிற பேப்பரை உனக்கு கொடுக்க மாட்டேன், வேற யாருக்காவது கொடுத்துருவேன். ஆமா. ஐயோ அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். அடுத்த மாசம் நீங்க மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். பேரிச்சம்பளத்தோட தான் வருவேன். அது அந்த பயம் இருக்கணும்.
பேப்பர்காரங்கிட்ட போய் பேரிச்சம்பழத்தை கேட்டு எப்படி மானத்தை வாங்குறாருன்னு பாரு. இரு, பேப்பர் எடுத்துட்டு வர சொல்றேன். சக்தி, இதோ டீ ரெடி ஆயிட்டு இருக்குங்க ஐயா, எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, அடுத்த டீ 10 நிமிஷம் கழிச்சு கொடுமா. இன்னும் 4 சமோசா மிச்சம் இருக்கு. அந்த பழைய பேப்பர்லாம் குடோன்ல போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. அதெல்லாம் போய் எடுத்துட்டு வா. பேப்பர்காரன் வந்திருக்கான் பாரு. சரிங்க ஐயா. அக்கா நீங்களும் வாங்க, போய் எடுத்துட்டு வந்துடலாம். அனிதா, என்ன அனிதா அவ்வளவு தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட? அத்த, இன்னைக்கு அந்த சக்திக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணிடலாமா? அது என்னன்னு மட்டும் சொல்லு, சிறப்பா பண்ணிடுவோம். வாங்க சொல்றேன். வா. சக்தி, ஐயா. இருக்கிற எல்லா பேப்பரையும் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. தம்பி, நான் உன்கிட்ட பேரிச்சம்பழம் கேட்டுன்ற காரணத்துக்காக மிஷின்ல எடை குறைஞ்சிடக்கூடாது, குடுக்கிற பணமும் குறைஞ்சிடக்கூடாது. அது வேற, இது வேற. ஓகே? சரிங்க சார். போடு போடு, நான் பாக்குறேன். 19,510 எழுதிக்குப்பா. அது 19 கிலோ 510 கிராம் சார். என்ன? ஆமா. சக்தி, அவங்க 2 பேரும் இங்க இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துட்டு வரட்டும். நீ போய் சிவா ரூம்லயும் அம்மா ரூம்லயும் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. இது 18 கிலோ சார். சரி, அடுத்து எடுத்து வை. என்னங்க, இந்த நியூஸ் பேப்பர் வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ரூம்ல போய் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுங்க. அப்பதான் இன்னும் நல்லா பசிக்கும், நிறைய சாப்பிடலாம். போங்க போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. இந்து, நீ சொல்ற வேலையை தட்டாம செய்யணும்னு தான் எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் ஆகணும். பாய். இதோ பாருப்பா, நான் இல்லன்றதுனால பேப்பரோட இடையில எந்த தப்பும் வந்துடக்கூடாது. சரியா? சரிங்க இங்க சார். இருந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேமா. சரி, நீ போய் ரூம்ல இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, போ. சரிம்மா. என்ன அத்த, வேலை சொன்னதும் மாமா பறந்துட்டாரு? அவர் இங்க இருந்து போகணுங்கிறதுக்காக தான் நான் அவருக்கு வேலையே சொன்னேன். இங்கே இருந்தாருன்னா தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. வந்துட்டான். இந்தாங்க அம்மா, ருத்ராமா ரூம்ல இருந்த பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்துட்டேம்மா. இதெல்லாம் சரி, சிவா ரூம்ல இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, போ. சரிங்கம்மா. புக்ஸையும் எடுத்துட்டு வந்து எடைக்கு போடுறாங்களே. யாருக்கும் தெரியாம ரகசியமா தானே படிக்கணும்னு நினைச்சோம். ஆனா இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அருண் அண்ணா நம்ம கிட்ட புக்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தப்போ
இவங்க பார்த்துட்டாங்களா இல்ல நம்ம தூங்குற இடத்துல என்ன வச்சிருக்கோம்னு சோதனை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் இவங்க வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க. இது நாம படிக்கிற புக்ஸ்னு சொன்னா வேலைக்காரிக்கு படிப்பு ஒரு கேடான்னு நிச்சயம் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால இப்ப நம்ம எதையும் காட்டிக்க வேண்டாம். பழைய பேப்பர்காரர் இதெல்லாம் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் கடையிலேயே திரும்பவும் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஏண்டி உன்னோட புக்ஸ்னு தெரிஞ்சும் அப்படியே சொல்லாம அமுக்குடி மாதிரி நிக்கிறியா? எங்களுக்கு தெரிஞ்சிட்டா உன்னோட படிப்பை தடுத்து நிறுத்திடுவோன்னு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு அமைதியா நிக்கிற. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன்னோட படிப்பெல்லாம் இதோட காலி. என்ன சக்தி, சிவா ரூம்ல இவ்ளோ பேப்பர்ஸ் தான் இருந்ததா? ஆமாமா, இருந்த எல்லா பேப்பர்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தம்பி, சீக்கிரமா எடைய போட்டுட்டு காசை கொடுத்துட்டு இடத்த காலி பண்ண. மேடம், இந்த பேப்பர்ஸ்லாம் எடை போட்டாச்சு மேடம். இந்த புக்ஸை எடை போடணுமா? அதுவும் தான், அதை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? அதையும் எடைக்கு போடு. ஓகே மேடம்.